வணக்கம். டிஆர்பி டெட் 1 பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுனதுக்கு டென்டேட்டிவ் கீ கொடுத்துருக்காங்க. அது டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனோம்னா நம்ம ரீசன் நோட்டிஃபிகேஷனில் ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கோம். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜில் போகும். அதில் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் லாகின் பண்ணணும், இங்கே போய் உங்களோட அப்ளிகேஷன் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்க இல்லையா, அதை கொடுத்துட்டு நம்ம உள்ளே போனோன்னா அங்கே அப்ஜெக்ஷன் இதில் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அவங்களே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் பேப்பர் 1 எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 வந்து அதில் வியூ ஆகும். பேப்பர் 2னா பேப்பர் 2 வந்து வியூ ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு அதில் வந்து அந்த டென்டேட்டிவ் கியூஐ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து லாகின் பண்ணலாம். அதுதான் இந்த இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டைம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும்னா டிசம்பர் 3 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து நவம்பர் 25லேருந்து டிசம்பர் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும், இப்போ அதை வந்து உள்ளே போய்ட்டு நீங்கள் அவங்களோட டென்டேட்டிவ் கீ வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். யூசர் ஐடி லாகின் கொடுத்துட்டு அவங்களே அங்கே கொடுத்துருக்காங்க. அதில் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்ற இதில் வந்து உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் கீயோட பிடிஎஃப் வந்துருக்கும். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். நம்மளோட இதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். கீ சேலஞ்ச் பண்ணுவாங்களே டிஎன்பிசிக்கெல்லாம், அது மாதிரி எதுவும் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா வித் ப்ரூஃபோட புக் நோட்ஸ் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. நீங்கள் வந்து எதுவும் நெட்டில் இருந்தெல்லாம் எடுத்துக்க சொல்லக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ப்ராப்பர் வந்து புக்கு ஒன்லி தான் வந்து நீங்கள் இது கொடுக்கணும், ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்கள் கைடோ இதிலேருந்து வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் ஏதோ அப்லோட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட கீஸ் செக் பண்ணிக்கோங்க.